ஆஃப்டர்நூன் பசங்க தூங்குனதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால. பட் ஆனா ஈவினிங் பசங்க முழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் கலச்சு போட்டு விட்டுட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு டீ போடும்போது எனக்கும் ஒரு டீ குடிக்கணும் போலே இருந்தது. ஏன்னா ரீசென்ட் டைமா எனக்கு ரொம்ப ஹெட்டேக் இருந்துட்டே இருக்கு. ஸோ அதனால ஒரு டீ குடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் வீட்ல இருந்து கொஞ்சம் மேங்கோவும், லெமனும் குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அத தான் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாங்காய் வந்து பழுக்காது. ஸோ அதனால அதில ஊறுகாய் இல்ல வேற ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்லயே இந்த பால்கனி வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப கிளைமேட் சூப்பரா இருந்தது. ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி அ கூலிங்கா இருக்க மாரி இருந்தது. ஸோ அதனால டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்கள வந்து அம்மா வீட்ல விடலான்னு பார்த்தேன். ஆதி வந்து என்னோடயே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்புறம் நானும் அவனும் சேர்ந்து ஏடிஎம் போயிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ரே எடுத்துட்டு, அந்த எக்ஸ்ரேவ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம்.